நிறுத்துங்க. ஒரு நிமிஷம். இதை பார்க்காம போனா வருத்தப்படுவீங்க. ஒரு மகன் தன் சொந்த அம்மாவோட தலைய கோடரியால் வெட்டினான். ஆனா அதற்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அம்மாவோட ரத்தத்துல இருந்து 1000 கண்ணுள்ள தெய்வம் பிறந்துச்சு. அந்த தெய்வம்தான் 1000 கண்ணுடையவாள். இப்போ நீங்க நினைப்பீங்க, டேய் இது கதை தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இது கதை அல்ல, உண்மை சம்பவம். கிபி 1755 திருச்சி கண்ணனூர்ல ஒரு ஆங்கிலேய தளபதி இந்த அம்மனை துப்பாக்கியால் சுட்டான். ஆனா குண்டுகள் எல்லாம் மலர்களாக மாறிச்சு. இதை நம்ப முடியலையா? அப்ப இந்த 20 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1755 ஆங்கிலேயர் ஆட்சியின் நடந்து கொண்டிருந்த காலம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ளது கண்ணனூர் என்ற ஒரு கிராமம். ஒரு ஆள் நிறைந்த நள்ளிரவு அன்று அஜித் என்பவர் காரை ஓட்டிக் கொண்டு இருந்தார். திடீரென கார் சாலையில் பழுது போய் நின்றுவிட்டது. அந்த இளைஞன் உதவிக்கு யாராவது வருவார்களா என்று சாலையின் இரு புறங்களும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சற்று தொலைவில் ஒரு பெண் தலைவிரி கோலத்தில் மஞ்சள் புடவை கட்டி நடந்து வந்து கொண்டிருந்தாள். உடனே அவனுக்கு தன் தந்தை கூறிய கதை ஞாபகத்திற்கு வந்தது. அவன் இந்த கிராமத்திற்கு வந்த நோக்கமே அந்த பெண்ணை பார்க்கத்தான். ஆனால் அவள் சற்று நெருங்கி வரும்போது திடீரென்று அந்த பெண் மறைந்துவிட்டாள். அவனுக்கு ஒரே ஏமாற்றம். காரை அங்கேயே நிறுத்திவிட்டு அருகில் ஏதாவது மக்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க சற்று தூரம் நடந்து சென்றான். கண்ணுக்கு எட்டன தூரம் வரை எந்த கிராமமும் அவனுக்கு தெரியவில்லை. ஆதலால் அங்கேயே சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு பொழுது விடியும் நேரத்தில் புறப்பட்டு சென்றான். சற்று தூரத்தில் ஊருக்கு வெளியில் ஒரு குடிசை தென்பட்டது. மிகுந்த தாகத்தில் இருந்த அவன், உள்ளே யாராவது இருக்கீர்களா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமாயிருக்கு என்று சொன்னான். ஒரு வயதான மூதாட்டி கையில் கோலையுடன் வெளியே வந்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். தம்பி, எங்கிருந்து வரீங்க என்று அந்த பாட்டி கேட்க, சென்னை பட்டினத்தில் இருந்து வரேன் பாட்டி என்றான் அஜித். எதுக்காகப்பா இந்த கிராமத்திற்கு வந்திருக்கீங்க என்று அவள் மீண்டும் கேட்டாள். அதற்கு அஜித் சொன்னான், சில வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேய தளபதி ஒருவர் நள்ளிரவில் ஒரு பெண்மணியை துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் அதிலிருந்து வந்த குண்டுகள் எல்லாம் மலர்களாக மாறி அந்த பெண்ணின் மீது விழுந்தன. இந்த கதையை ஆங்கிலேயர் படையில் வேலை பார்த்த என் தந்தை கூறினார். நான் நம்பவில்லை. அந்த பெண்ணை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே வந்தேன். இதை கேட்ட அந்த பாட்டி மிகுந்த படபடப்புடன், அவ சாதாரண பொண்ணு இல்லப்பா தம்பி, அவள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றும் 1000 கண்ணுடைய சமயபுரத்தா என்றாள். அஜித் சிரித்து கொண்டே, என்ன பாட்டி சொல்லுறீங்க? நேற்று நைட்டு கூட அந்த பெண்ணை நான் பார்த்தேன். என் பக்கத்துல வரத்துக்குள்ள அந்த பெண் வேற எங்கேயோ போயிட்டான். அந்த பெண்ணை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். இதை கேட்ட அந்த பெண்மணி சிரித்து கொண்டே, தம்பி, இது தெய்வ காரியம். இதை நீ சாதாரணமாக நினைக்காதே. நீ சொன்ன அந்த ஆங்கிலேய தளபதிக்கு கண் பறிபோன கதை உனக்கு தெரியுமா என்று கூறினாள். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை பாட்டி. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று அஜித் சொன்னான். உடனடியாக அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே, தம்பி, இது உயிர் சம்பந்தப்பட்ட காரியம். வீணாக இதில் ஆராய்ச்சி செய்யாதே என்றார். ஆனாலும் அஜித் பிடிவாதமாக இருந்தான். அந்த இளைஞன் மீது பாட்டிக்கு பரிதாபமும் இருந்தது. சரிப்பா, நீ இங்க எங்க தங்க போற என்று கேட்டாள். தெரியல பாட்டி, இங்க ஏதாவது ஆசிரமம் இருக்கா என்று கேட்டான். நானே ஒண்டி கட்டியாந்தாம்பா இருக்கேன். நீ வேணும்னா இந்த வீட்டிலேயே தங்கிக்கோ என்றாள். ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லிவிட்டு, ஏன் பாட்டி, இந்த வீட்டுல வேற யாருமே இல்லையா என்று அஜித் கேட்டான். ஏன்பா கேட்கிற? ஒரு பிள்ளையும் காடு மேடு சுத்திட்டு இருக்கான். என்னை வந்து பார்க்கறது கூட கிடையாது என்று சோகமாக பாட்டி சொன்னாள். அஜித் பாட்டியின் அருகில் உட்கார்ந்தான். பாட்டி, அந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டான். தம்பி, அது பெண் இல்லப்பா, அது பெண் தெய்வம் என்றால் பாட்டி. அப்படியே இருக்கட்டும் பாட்டி, அந்த தெய்வத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றான் அஜித். பாட்டி கதை தொடங்கினால், சிவம் இருக்கும் இடத்தில் சக்தி இருக்கும் என்பது மாண்டூக்கிய உபநிஷம். இடமே பயமில்லாமலும் இடம் மாயையில் சிக்கியுள்ள மனிதனை
பிரம்மத்துடன் இணைக்க காளி துர்க்கை மகமாயி என்னும் சக்தி வடிவம் எடுக்கிறாள். அம்பாள் தீய சக்திகளை அழித்து நல்லவர்களை காக்க அம்பிகை எடுத்த ஒரு அவதாரம் தான் மாரியம்மன். மாரியம்மன் பிறப்பு மற்றும் வரலாற்றை பற்றி அறிய துவாபர யுகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விதர்ப்ப நாட்டின் மன்னன் விஜயவதன் தவம் செய்து பெற்ற மகள் ரேணுகா தேவி. அவளை சீரும் சிறப்புமாக வளர்த்து சப்த ரிஷிகளுள் ஒருவரான ஜமதக்னி முனிவர் விஜயவத மன்னனிடம் அவர் மகளை மனம் முடித்து தருமாறு கேட்டார். சகல சௌபாகியத்துடன் ஓவியமாக வளர்த்த பெண்ணை ரிஷி ஒருவருக்கு மனம் முடிப்பதா என்று தன் மனதுக்குள் விஜயவதன் நினைத்தாலும் ஜமதக்னி முனிவரின் கோபம் பிரசித்தி பெற்ற ஒன்றதால் அவர் சாபத்திற்கு ஆளாவதை விட மகளை மனமுடித்து தருவதே சாலச் சிறந்தது என முடிவெடுத்து திருமணத்திற்கு சம்மதித்தார். இப்ப உங்களுக்கு புரியலையா? அப்படின்னா ஜமதக்னி முனிவரோட பூர்வீகம் அறிந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிரம்மதேவருடைய புத்திரர் அத்ரி மகரிஷி. அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர் உதித்தவன் தான் சந்திரன். அவனை பிரம்மதேவர் பிராமணர்கள் அவதாரம் மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபர் ஆக்கினார். இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காதிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன். அவனுக்கு சத்தியவதி என்ற பெண் பிறந்தாள். அந்த பெண்ணை புத்திர ரிஷிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாசித்தான். சத்தியவதிக்கு ஏற்ற கணவன் இவன் இல்லை என்று எண்ணிய காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழிக்க வேண்டும் என்று ஒரு உபயம் செய்தான். அவன் ரிஷிகனை பார்த்து, பிராமணரை, நீ என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கன்னிகாதானம் தர முடியுமா என்று கேட்டான். என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்றான் ரிஷிகன். 1000 குதிரைகள் நீ கொண்டு வர வேண்டும். அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசேல் என்று இருக்கும். மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஜெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீ திருமணம் செய்ய நான் சத்தியாவதியை கன்னிகாதானம் செய்கிறேன் என்றான் காதிராஜன். ரிஷிகன் நேரே வர்ணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகளை பெற்றுக்கொண்டு வந்து காதிராஜன் முன் நிறுத்தினான். இதை கண்டதும் காதிராஜன், ஆஹா, நான் எது சாத்தியமாகாது என்று நினைத்து சொன்னேனே, அதையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான் என்று சிந்தித்தான். இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஒரு அந்தணனுடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று எண்ணி சத்தியவதியை அவனுக்கு திருமணம் செய்து தந்தான். கொஞ்சம் காலம் சென்றதும் சத்தியவதிக்கு ஓர் உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அதே சமயம் சத்தியவதியின் தாய் காதிராஜனுடைய மனைவிக்கும் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. தாய் மகனும் ஒரே நேரத்தில் கர்ப்பம் தரிக்க ரிஷிகன் இருவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க விரும்பினான். தியானம் செய்து முடித்துவிட்டு தன் பின் தயாரிக்கப்பட்ட விசேஷ சக்தி கொண்ட பாயாசம் தயாரித்து அதை 2 பாகங்களாக பிரித்து முதல் பாகத்தை தன் மனைவிக்கும் பிராமண மந்திரம் பிரம்மஞானி பிறக்க வேண்டும் என்றும், 2வது பாகத்தை தன் மாமியாருக்கும் சத்திர மந்திரம் பராக்கியமே முக்கியமான வீரனாக பிறக்க வேண்டும் என்றும் கொடுத்துவிட்டு நீராட சென்று விட்டான். அச்சமயத்தில் சத்தியவதியின் தாய் ரிஷிகன் தன்னுடைய மனைவிக்குத்தான் அதிக சக்தியுள்ள பானத்தை தந்திருப்பான், எனவே அதை பருகிவிடலாம் என்று எண்ணி தனக்குரிய 2ஆம் பாகத்தை தன் மகளுக்கு தந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ரிஷிகன் உண்மை அறிந்து என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து விட்டான். காரணம், தான் ஒரு பிராமணன் என்பதால் தனக்கு பிராமண குழந்தை பிறக்க வேண்டும் என்றும், நீங்கள் அரச வம்சத்தை சார்ந்ததால் உங்களுக்கு அரச வம்சத்தை சார்ந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்றும், என்னுடைய தியானத்தின் மொத்த பலத்தையும் அந்த பாயாசத்தில் மாற்றி உங்களுக்கு கொடுத்தேன். இப்படி இதை மாற்றி பருகியதால் சத்தியவதிக்கு பிறக்கும் மகன் கொடிய அரச குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான். இதற்கு பரிகாரமே கிடையாதா என்று சத்தியவதி கேட்டபோது, இந்த மந்திரத்தின் வீரியத்தை குறைக்க 2 தலைமுறையாவது ஆகும் என்று சொன்னான். அதே போல் சத்தியவதிக்கு ஜமதக்னி என்னும் மகன் பிறந்தான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஜமதக்னி மகன் பரசுராமன். இருவரின் கோபமும் உலகம் அறிந்த ஒன்று. அத்தகைய ஜமதக்னி ரிஷியை மென்மனதுடைய ரேணுகா தேவிக்கு மனமுடித்து கொடுத்து விட்டனர். அரண்மனை வாழ்க்கையை தொடர்ந்து மிகவும் எளிமையாக தன் கணவரின் ஆசிரம குடிலில் வாழ புறப்பட்டாள். அவர்கள் இல்வாழ்க்கை இனிதே அமைந்தது. 5 மகன்களை பெற்றெடுத்தாள் ரேணுகா. கற்புக்கு கணவர் மீதான பக்திக்கும் ரேணுகா பெயர் பெற்றவள். ரேணுகாவின் சிறப்பு என்னன்னா, களிமண்ணால் அவள் பல கைவினை பொருட்களை செய்ய வல்லவள். தானே வடிவமைத்த மண்பாண்டத்தை தினமும் தாமரை குளக்கரைக்கு எடுத்து செல்வாள். தன்னுடைய மாசில்லாத பதிவிரத சக்தியின் துணை கொண்டு சுடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் எடுத்தாலும் அது ஒழுகாது. பச்சை மண்ணில் செய்யப்பட்ட அந்த குடத்தில் நீர் பிடித்தாலும் அது நீரில் கரையாது. சுட்ட பானையை போல் அப்படியே நீரை தன் பிடித்துக் கொள்ளும். இது மற்றவர்களுக்கு அதிசயமாக இருக்கலாம், ஆனால் ரேணுகா தேவிக்கு இது மிக சாதாரணம். தினம் தினம் புது பானையை தன் கரங்களால் மனைந்து நீர் பிடித்து ஆசிரம தேவைகளுக்கு அதையே பயன்படுத்தி வராள்.
வழக்கமாக அதிகாலை எழுந்து தினமும் செல்லும் அக்குளத்தருகே ஒரு அதிசயமான காட்சி. அழகிலும் அழகிலான ஒரு காந்தர்வன் தன் வான ஊர்தியில் பறந்து கொண்டிருந்தான். மயக்கும் தோற்றத்துடன் ஒளி வெள்ளமாக அவன் இருப்பை கண்ட ரேணுகா செயலற்று போனால். ஒரு கணம் தன்னை மறந்து அங்கேயே இருந்தாள். ஆனால் அடுத்த கணத்தில் சுதாரித்துக் கொண்டு குளத்தில் இறங்கி வழக்கம் போல நீராடி விட்டு புத்தம் புது மணல் குடத்தை தயார் செய்து அதில் நீர் முகர்ந்தாள். ஆனால் அவள் அதிர்ச்சி அடையும் விதமாக அந்த பானை நீரில் கரைந்தது. மறுபடியும் மனதை ஒருமுகப்படுத்தி மற்றொரு குடத்தை தயார் செய்து அதில் நீர் நிறைக்க முயன்றாள். ஆனால் அவளுடைய முயற்சிகள் யாவும் வீணானதே அன்றி குடத்தை அவள் முன்பு போல் வணைய முடியவில்லை. என்ன செய்வது? தண்ணீர் இல்லாமல் வீடு திரும்புவது சாத்தியம் இல்லை என்று திகைத்து அங்கேயே யோசனையில் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அமர்ந்து விட்டாள். குளக்கரைக்கு சென்று இத்தனை நாளிகையாகியும் மனைவி வீடு திரும்பவில்லையே, என்னவாயிற்று என்று யோசித்த ஜமதக்னி முனிவர் நடந்தவற்றை தன் ஞான திருஷ்டி மூலம் அறிந்து கொண்டார். உடனடியாக கோபம் கொண்டார். மற்றொரு ஆடவனை மனதாலும் நினைக்காத ஒரு பதிவிரத மனதுக்குள் ஒரு நேர சஞ்சலம் எப்படி விளையாட என்று கோபப்பட்டால் தன்னுடைய 5 மகன்களையும் அழைத்து உடனடியாக தனது தாயின் தலையை கொய்து வருமாறு ஆணையிட்டான். ஆனால் ஒருவரும் இதற்கு இசையவில்லை. கோபம் கொண்ட முனிவர் அவர்கள் 4 வரையும் கல்லாக மாறும்படி சபித்து விட்டார். 5வது மகனான பரசுராமன் மட்டும் தந்தையின் கட்டளை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதற்கு பதிலாக 2 வரத்தை கேட்டான். சரி, தருகிறேன், முதலில் அவள் தலையை கொய்துவிட்டு செய்தி சொல் என்று அனுப்பி வைத்தார் ஜமதக்னி முனிவர். குளத்தங்கரையில் துயருடன் முகம் வாடி களைப்புற்ற நின்ற ரேணுகாதேவி செய்வதறியாது திகைத்து சிலையாக நின்றுவிட்டாள். அவளை பார்த்த வெட்டியானின் மனைவி அவளை தன் வீட்டிற்கு வந்து இளைப்பார வருமாறு கேட்டுக்கொண்டாள். அச்சமத்திலும் மனத்துயரிலும் பிடிக்கப்பட்டிருந்த ரேணுகாதேவி எதுவும் சொல்லாமல் அவள் பின்னால் சென்றாள். அதற்குள், தாயே, உன் மகன் உங்களை கொல்ல கோபமாக வருகிறான் என்று சிலர் அவளிடம் வந்து செய்தி சொன்னார்கள். தாயை தேடிக்கொண்டிருந்த பரசுராமன் இக்காட்சியை கண்டு அவர்களை வேகமாக நெருங்கி வந்தான். கையில் கோடாரியுடன் மகன் வருவதை பார்த்த ரேணுகாதேவி அமைதியாகவே இருந்தாள். ஆனால் உடனிருந்த வெட்டியானின் மனைவி பதற்றத்துடன், அம்மா அம்மா, உங்க பையன் உங்களை வெட்ட வராரு, நீங்க என்ன அப்படியே நிக்கிறீங்க, வாங்க வந்து ஒளிஞ்சிக்கோங்க என்று சொல்றா. இல்லை, அவன் வரட்டும், நான் அப்படியே நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அசையாமல் அவள் அம்மா அப்படியே நிற்கிறாள். கோபத்தின் உச்சியில் பரசுராமர், வழிவிடு, என் தாயை வெட்டணும் என்று சொல்றார். அதுக்கு அந்த வெட்டியானின் மனைவி சொல்லறா, சாமி, நீங்க ரொம்ப படிச்ச ஆளு, நான்லாம் ஒன்றும் படிக்காதவ, நான் போய் உங்களுக்கு புத்தி சொல்லலாமா? இருந்தாலும் நான் சொல்றேன், உலகத்துல ரொம்ப வசந்தது தாய்தான். தாயை விட மிகப்பெரிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை. அந்த தாயை போய் கொல்லலாமா? கொஞ்சம் யோசிக்க கூடாதா? கோபப்படாதீங்க சாமி, நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்க. எந்த புராணத்திலேயாவது தாயை கொல்லலாம்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களா? இது அடுக்குமா? அதனால தயவு செஞ்சு கோபத்தை விட்டுடுங்க என்று அவருக்கு நல்லதை சொல்றா வெட்டியானின் மனைவி. இந்த அட்வைஸ் கேட்ட அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. நீ வழிவிடல, நான் உன்னையும் வெட்டுவேன் என்று சொல்றாரு. அவ சொன்னா, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லை, ஆனா என் கண்ணு முன்னாடி உங்க அம்மாவை கொல்றதை நான் அனுமதிக்க முடியாது, என்னால வழிவிட முடியாது என்று சொல்றா. அதீத கோபத்தில் இருந்த பரசுராமர் தன் கையில் இருந்த கோடரியால் அந்த பெண்ணின் தலையை வெட்டிவிட்டு உடனே குடிசைக்குள் சென்று தன் தாயாரின் தலையும் வெட்டுகிறார். தன் தகப்பனாரின் திருவடியிலே சென்று விழுகிறார். ஜமதக்னி முனிவர் சொன்னார், மகனே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை முதலில் நிரூபித்த மகன் நீதான். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் தருகிறேன். உலகிலேயே மிக உயர்ந்தவள் தாய். தாயை விட பெரிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை. வேதங்களும் அதைத்தான் சொல்கிறது. அந்த தாயை கொன்ற பாவத்தை 1000 ஆண்டுகள் தலைகீழாக நின்று தவம் செய்தாலும் கூட என்னால் போக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நீங்க சொன்ன ஒரே சொல்லுக்காக, தந்தை சொல்லை மீறக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் என் தாயின் தலையை வெட்டினேன். 1. இழந்த என் தாயை திருப்பி தர வேண்டும். 2. சிலையாக மாறிய என் சகோதரர்களை மீட்டு தர வேண்டும். இந்த 2 வரங்களையும் தங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கூறினார். மகனின் சமயோகித்த புத்தியை வியந்த ஜமதக்னி முனிவர் அவனுக்கு அவ்வரங்களை தந்தார். உடனடியாக செயல்பட்டு தன் 4 சகோதரர்களையும் மீட்டெடுத்தான். அதன் பிறகு குளத்தங்கரைக்கு ஓடினான். அங்கு அந்த வெட்டியானின் சிறு குடிலில் தலைகளையும் உடல்களையும் ஜமதக்னி முனிவர் கொடுத்திருந்த புனித நீரை தெளித்து ஒன்று சேர்த்தான். உடனடியாக அவர்கள் உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தது போல உயிர் பெற்றனர். ஆனால் பரசுராமர் அதிர்மன்னம் அவன் தாயின் உடலில் வெட்டியானின் மனைவி முகமும், வெட்டியானின் மனைவிக்கு தன் தாயின் முகத்தையும் அவசரத்தில் பொருத்தி இருந்தான். இனி அவனால் அதை மாற்றவும் முடியாது. என்ன செய்வது என்று திகைத்தவனிடம் ரேணுகா, கலங்காதே மகனே, நீ உன் பணிகளை திறம்பட செய். உலகம் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கும்.
அன்னையை கொன்றவன் என்ற பரிசலில் இருந்து நீ மீண்டு விட்டாய் என்றாள். ஒரு நாள் காட்டவிரிய அர்ஜுனன் என்னும் மன்னன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தாரு. பெரும் சேனையுடன் வந்த அரசனுக்கு ஜமதக்னி முனிவர் அறுசுவை விருந்து படைத்தார். மிக குறுகிய காலகட்டத்தில் படை முழுவதற்கும் அமுது படைக்க எவ்வாறு இயன்றது என்று மன்னர் முனிவரிடம் வற்புறுத்தி கேட்க ஜமதக்னி முனிவர் என்ன சொல்றாருன்னா, இது முன்பு ஒருமுறை இந்திரன் தனக்கு பரிசாக அளித்த காமதேனுவின் அருளால் தான் என்று உரைத்து காமதேனுவை காண்பித்தான். கேட்கும் வரங்களை அருளும் தெய்வீக பசுவான காமதேனுவை பார்த்ததும் மன்னனுக்கு அதை கவர்ந்தெடுத்து சென்று விட ஆசை பிறந்தது. முனிவருக்கு தெரியாமல் காமதேனுவை அபகரித்து சென்று விட்டான். பரசுராமர் அச்சமயத்தில் காட்டில் தவம் ஏத்து போயிருந்தார். திரும்பி வந்ததும் செய்தி அறிந்து கார்த்தவீரியனின் அரண்மனைக்கு சென்றார். கோபத்துடன் கோடரையை வீசி அவனை கொன்று காமதேனுவை மீட்டெடுத்தான். மகனின் இரத்த வேட்கையை பார்த்து ஜமதக்னி அவனை சாந்தப்படுத்தி மீண்டும் காட்டுக்குள் சென்று சிறிது கால தவம் இயற்றும்படி கூறவே, தந்தை சொல்லுக்கு என்றும் கட்டுப்படும் மகனாகிய பரசுராமர் மீண்டும் காட்டுக்குள் சென்றார். அதன் பிறகு கார்த்தவீரியர்கள் மகன் சும்மா விடுவார்களா? கார்த்தவீரியனின் மகன்கள் தந்தையின் உடலை பார்த்து பதறி இக்காரியத்தினை செய்தவன் பரசுராமன் என்பதை அறிந்து நேராக முனிவரின் ஆசிரமத்திற்கு விரைந்தனர். அங்கு அவன் இல்லாததை பார்த்து இதற்கெல்லாம் காரணமான ஜமதக்னியை சூழ்ந்து அவர்கள் மீது பல அம்புகளை எய்து கண்ணிமிக்கும் நேரத்தில் கொன்றுவிட்டனர். தவம் முடிந்த நிலையில் ஆசிரமத்திற்கு திரும்பிய பரசுராமன் இறந்து கிடந்த தந்தையை பார்த்து துடித்து போனான். ஜமதக்னி முனிவர் இருந்த அதிர்ச்சியில் அவரின் உடல் அருகே பித்து நிலையில் தாய் ரேணுகாதேவி அழுது கொண்டிருந்தாள். தன் மார்பின் மீது 21 முறை அடித்து அழுத அவளை சமாதானப்படுத்த அவனிடம் ஒரு வார்த்தையும் இல்லை. நேராக அரண்மனைக்கு சென்று கார்த்தவீரியனின் மகன்கள் அனைவரையும் அதே முறையில் கொன்றொழித்தான். தன் தாய் 21 முறை அழுத காரணத்தால் சத்திரிய மன்னர்கள் 21 தலைமுறைகளையும் கருவறுக்க சபதம் பூண்டான். பரசுராமன் தன் பழிவாங்கும் சபதத்தால் சத்திரர்களை கொன்றொழித்தான். ஒரு கட்டத்தில் ரத்தம் தேய்ந்த தன் கோடரியை பார்த்து வெறுத்து போன பரசுராமன் துறவுகோலம் பூண்டு சத்தியவிகமானவனாக மாறினான். தன்னுடைய உண்மையான கோடாரியை துறந்த தியானம் செய்த பரசுராமன் விஷ்ணுவின் 6வது அவதாரம் என்ற உண்மை நிலையை உணர்ந்தான். பர்வதமலையில் உள்ள காட்டில் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் ரேணுகாதேவி தன்னிலை இழந்தால். கணவன் இறந்த பின் அவள் உயிர் வாழ விரும்பாமல் உடன்கட்டை ஏற தள்ளப்பட்டாள். நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய அதில் ஏறிப்படுத்த ரேணுகாதேவியை காப்பாற்றியது மலை. பெரும் மழை பொழிந்து தீயை அணைத்துவிட உடல் முழுவதும் நெருப்புப்பட்ட கொப்பளங்களுடன் சிதையிலிருந்து வெளியேறினாள் ரேணுகாதேவி. மலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அவள் ஒரு வேப்பமர காட்டில் உடலில் ஆடையற்ற நிலையில் அங்கிருந்து வேப்பிலைகளை உடையாக அணிந்து கொண்டு அமர்ந்தாள். அந்த சமயம் அந்த காட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் மக்கள் ஒருவித நோய்வாய்ப்பட்டு கொத்து கொத்தாக செத்து மடிந்தனர். அப்பொழுது கொடிய அரக்கனான மாயாசுரனை அழிக்க திருக்கட்டையூரில் யமனிடம் இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டி மார்க்கண்டேயர் ஈசனிடம் சரணடைந்தார். ஈசன் கால சங்காரம் பூர்த்தியாக அவதாரம் எடுத்து யமனை அழித்தார். இதனால் உலகில் ஜனன மரண குழப்பம் ஏற்பட்டது. நோய்களின் அதிபதியான மாயாசுரன் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். தன் கண்முன்னே மக்கள் படும் துன்பத்தை பார்த்த ரேணுகாதேவி கோபம் கொண்டு ஆக்ரோஷமானாள். அந்த ஆக்ரோஷத்தின் வெளிப்பட்டாக பராசக்தி ரூபம் கொண்டு மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் அழித்து அவர்களின் தலைகளை ஒட்டியானமாக அணிந்து நின்றாள். ரேணுகாதேவிக்கு சிவபெருமான் காட்சி அளித்து அவளை சாந்தப்படுத்தி, நீ முப்பெரும் தேவிகளில் அம்சத்தில் தோன்றியவள். நீ ஸ்ரீரங்கம் கோயிலில் வைஷ்ணவி தேவியாக அமர்ந்து ரேணுகா தேவியாகவும் மாரியம்மனாக எல்லையம்மனாக மக்களை காப்பாற்றும்படி வரம் தருகிறேன் என்றார். மாரியம்மன் பிறந்த கதையை அஜித்திடம் கூறினாள் பாட்டி. உடனே அஜித், பாட்டி, இந்த வைஷ்ணவி தேவி எப்படி சமயபுரத்தில் குடிக்கொண்டாள் சொல்லுங்கள் என்று கேட்டான். மாயாசுரனையும் அவன் சகோதரர்களையும் ரேணுகாதேவி வதம் செய்த போது உதிர்ந்த அவர்களின் தலைமுடியில் இருந்து உருவான முடியாசூரன் என்ற அரக்கன் இளம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனநோயை உருவாக்கி அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். அது மட்டுமில்லாமல் மக்களிடத்தில் அசுரி என்ற அம்மை நோயை உருவாக்கி கொண்டு இருந்தான். மக்களின் அழுகுரலை கேட்ட வைஷ்ணவி தேவிக்கு உக்கிரம் அதிகமாகியது. அவளின் உக்கிரம் தாங்காமல் அரங்கநாதரின் சிலை பற்றி எரிந்தது. அம்பாள் கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் விளங்கியதால் அங்கு அப்போது இருந்த ஜியர் சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார்கள். பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடர்ந்த காடாக காட்சி அளித்த கண்ணபுரத்தில் அம்மனை இறக்கி வைத்து உணவு சாப்பிட்டனர். உணவு உண்ட பிறகு பல்லக்கை தூக்க முற்பட்ட போது தூக்க முடியாமல் போனதால் அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர்.
தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னன் செல்லும் வழியில் இருந்த கண்ணூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டான். வெற்றி பெற்ற மன்னன் சொன்னபடியே கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானை காவல் கோவிலிடம் ஒப்படைத்தாள். இது இருக்கட்டும் பாட்டி, முடியாசூரன் என்ற அரசனை பற்றி சொன்னீர்களே, அவன் என்ன ஆனான்? அவனை யார் கொன்றார்கள் என்று அஜித் கேட்டான். முடியாசூரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பல வரமங்களை பெற்றான். அதன்படி அவர்களை தேவர்களாகவோ அரசர்களாகவோ தெய்வீக சக்தியாலேயோ அழிக்க முடியாது. சிவபெருமான் வழங்கிய ஆயுதத்தை கொண்டு ஒரு மனிதனால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்று பாட்டி கூறினாள். என்ன பாட்டி, அப்போ அந்த அரசனை யார் அழித்தது? மனிதனாக இருந்தால் அவனுக்கு எப்படி சிவபெருமான் வழங்கிய ஆயுதம் கிடைக்கும்? அவனை கொன்றது யார் என்று அஜித் ஆர்வத்துடனும் பதட்டத்துடனும் கேட்டான். அதற்கு அந்த பாட்டி அம்மாள் சிரித்தாள். இப்பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும் அவனை கொன்றது யாருன்னு. அது யாருன்னு தெரிந்தால் அவள் பெயரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரியம்மன் ரகசிய கதை உங்களுக்கு பிடித்திருந்தா சமயபுர மாரியம்மன் என்று கமெண்ட் பண்ணுங்க. லைக் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. உங்க குலதெய்வ கதையை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கதையை ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லையும் தெரியப்படுத்துங்க. அந்த கமெண்ட் என் கண்ணில் படும் பொழுது உங்களுக்கான வீடியோ உங்களை தேடி வரும். அதுவரை சமயபுரம் மாரியம்மன் அருள் உங்களோட இருக்கட்டும். நன்றி, வணக்கம் மக்களே.